தூக்க பிரச்சனை மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி உதாசீனம் படுத்தக்கூடாது. ஸோ தூக்க பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான். இதில் தான் நிறைய பேருக்கு இந்த தூக்க பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எது? சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ். பிள்ளைகளாக இருந்தால் பெற்றவங்க மேலே காட்டுறது, ஃபோனை தூக்கி உடைக்கிறது, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட கையில் ஒரு புண்ணு இருக்குன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம், கையில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம். அதே மாதிரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டாக்டர் அஜாய், மனநல மருத்துவர், ஆத்மா மருத்துவர்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம மனித வாழ்க்கையில் மனநலம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் சாப்பாடு, பசி, உறக்கம். இந்த உறக்கங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாள் நம்ம தூங்கலைன்னா என்ன ஆகுங்கிறது அடுத்த நாள் நம்மளுக்கு நடந்துக்கிற வாழ்க்கையிலே தெரியும். ஸோ ஒரு மனிதனால் சாப்பிடாம 10 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் தூங்காமல் 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த மற்ற கம்ப்யூட்ரு, ஃபோனு, அந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பட்டன் மாதிரி நம்மளுக்கு சுவிட்ச் ஆஃப் பட்டன்கிறது அந்த தூக்கம். ஸோ அந்த தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தூக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் மனிதனோட மனநலம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு தூக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த தூக்கம் சரியாக இருந்ததுன்னா மனிதனோட மனநலம் நன்றாக இருக்கும். ஸோ நம்மளோட மனநலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நோயாக இருக்கட்டும் முதல்ல பாதிக்கப்படுறது தூக்கம் தான். தூக்க பிரச்சனை மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி உதாசீனம் படுத்தக்கூடாது. ஸோ தூக்க பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான். அதுக்கு கீழே 1008 மனநல தொந்தரவுகள் இருக்குது. மன சோர்வாக இருக்கலாம், மன பதட்டமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ தூக்கம் பாதிக்குதுன்னா அது நார்மல் கிடையாது, அது அப்நார்மல் தான். வெறும் தூக்க பிரச்சனை மட்டும்தான் என்னால் வேலை செஞ்சிட முடியுது, அடுத்த நாள் என்னால் வேலைகள் போயிட முடியுது, என்னோடய நாள் வேலைகளை பண்ணிட முடியுது அப்படின்னு உதாசீனப்படுத்தாதீங்க. தூக்க பிரச்சனை இருந்தால் உடனடியாக ஒரு மனநல ஆலோசகரையோ இல்லை ஒரு மனநல மருத்துவரையோ, சரி எனக்கு இந்த மாதிரி தூக்க பிரச்சனை இருக்குது, இது அப்நார்மலா அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்டுக்கணும். ஸோ நம்ம இதில் இந்த தூக்கத்தை சரி பண்ணிட்டாலே மனிதனோட வாழ்க்கையில் இந்த மனநலத்தில் பெரிய நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ இந்த மனச்சிதைவு நோய், மனச்சோர்வு, மனப்பதட்டம் எல்லாத்துலேயும் தூக்கம் பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த தூக்கம் பாதிக்கும். அடுத்தடுத்த தொந்தரவுகள், மனச்சோர்வுனா கவலை, உடம்பு வலி, உடம்பு அசதி, பசியின்மை, இதெல்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அந்த தூக்க பிரச்சனையிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளவு சீக்கிரம் சரி செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த நோயிலேருந்து நம்ம முழுமையாக குணமடைஞ்சு வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த இது பண்ணிட்டோம்னா நம்மளோட தூக்கம் நல்லா இருந்தால் நம்மளோட உடல்நிலை, நம்மளோட யோசிக்கும் திறன், நம்மளோட கவனிக்கும் திறன், நம்மளோட எஃபிஷியன்சி, வேலையில் நம்மளோட எஃபிஷியன்சி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மனநலத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மனப்பதட்டம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தூக்க பிரச்சனை இருக்க ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே தூக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். சில பேர்லாம் தூங்கிட்டா நல்லா தூங்கிடுவேன் சார், காலைல 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குவேன், ஆனால் தூக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி 2 மணி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மனப்பதட்டம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு மன அழுத்தத்தில், அதாவது எல்லோரும் உடல் அழுத்தம், சில பேர் ட்ராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை வேலை செய்கிற இடம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்ன ஆகும், உள்ளே ஒரு பயம், அந்த பயம் கலந்த ஒரு மனப்பதட்டம் ஆரம்பிக்கும். இதுதான் நார்மலாக எல்லாத்துக்கும் வரும். ஸோ இப்படி வரும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாதிக்கப்படுறது தூக்கம் இனிஷியேஷன், அந்த ஸ்டார்ட் ஆகிறது லேட் ஆகும். அப்படி லேட் ஆகும்போது நம்மளுக்கு அடுத்த நாள் காலையில் 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்கிறனால நம்மளுக்கு அதோட இது தெரியாது. ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்னா தலைவலி வர ஆரம்பிக்கும். தலைவலி, காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப ரியலிஸ்டிக்கான கனவுகள் ரொம்ப வருது, தூக்கத்தை அந்த கனவுகள் கெடுத்துடுறது, உடம்பு வலி, கை கால் வலி, பசி சரியாக இல்லாமல் இருக்கிறது, வயிற்றுப்போக்கு, சில பேருக்கு செரிமான கோளாறு, இந்த மாதிரி வரும். ஸோ மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மனநலத்தை நம்ம தூக்கத்தை பேணி காத்துட்டோம்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் மனநல நோய்களை தடுத்துடலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் தூக்கத்தை பாதிக்க விடக்கூடாது, இதுதான் மெயின். ஸோ அப்போ மன அழுத்தத்தினால நான் இப்போ இந்த தூக்க பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இளம் பருவத்தினர் என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வரலன்னா இது ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த காலேஜ் உள்ளே ஜாயின் பண்ணி காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜில் தான் நிறைய பேருக்கு இந்த தூக்க பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எது? சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி ஏதாவது தவறுதலான பாதைகளுக்கு போயிடுவாங்க. ஸோ அது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சிகரெட்டோ ட்ரிங்க்ஸோ எடுக்கும்போது தற்காலிகமாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட மனப்பதட்டம் குறையும். ஸோ குறைஞ்ச உடனே நிம்மதியான தூக்கம் வந்துடும். ஸோ என்ன பண்ணிடுவாங்க, ரைட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு அடிமையாகிறது. நான் எங்கள்கிட்ட வரக்கூடிய குடிபோதைக்கு அடிமையான
பேஷண்ட்ஸை பார்க்கும்போது 100 பேஷண்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இந்த மாதிரி ஏதாவது ப்ரைமரியாக அவங்களுக்கு மனப்பதட்டமோ மனச்சோர்வு நோய்கள் வந்து அந்த மாதிரி அதுக்கு சரி பண்ணுறதுக்காண்டி ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பித்து அடிமையான நாட்கள் தான் 50%. மீதி 50% தான் தன்னிச்சையாக அவங்கள சும்மா ட்ரிங்க்ஸ் இருந்து ஜாலிக்கு குடித்து அந்த மாதிரி இது பண்ண அடிமையானது. மீதி 50% பேர் இந்த மாதிரி அடிப்படையில் மனச்சோறு மனப்பதட்டம் இருந்து அதை சரி செய்கிறதுக்காண்டி தூக்கத்துக்காக ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பித்து தான் அடிமையாக இருப்பாங்க. ரெண்டாவது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கோபத்தை மற்றவங்கள்ட்ட காட்டுறது, பிள்ளைகளாக இருந்தால் பெற்றவங்க மேலே காட்டுறது, ஃபோனை தூக்கி உடைக்கிறது, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாது. இந்த ஒரு கோப்பிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம், ஒரு பிரச்சனைகளை திறம்பட கையாளும் திறமை அது குறைஞ்சிரும். அது குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அதை தான் நான் சொல்கிறேன், இந்த தூக்கம் பாதிக்கும் போது அடுத்த நாள் நம்மளோட வேலைகளே ஒழுங்காக செய்ய முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் முடிவு எடுக்கக்கூடிய அந்த திறமை குறைஞ்சிரும். தப்பாக முடிவுகள் எடுப்போம், கோவத்தை கண்ணாப்பின்னான்னு காட்டுவோம், நம்மளை பற்றியே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஸோ இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இப்போ ரொம்ப நேச்சுரலாக, அதாவது எனக்கு மாத்திரையெல்லாம் வேணாம் சார், எனக்கு மனநல ஆலோசனைலாம் போக மாட்டேன், இந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா யோகா, மெடிடேஷன், தியானம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு தூக்கம் நல்லா நைட்டு வரும். ஸோ தூக்கத்தை சரி செஞ்சிட்டோம்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளோட சிஸ்டத்தை டெய்லி நம்ம கரெக்டாக சிஸ்டம் ஆஃப் பண்ணி சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கரெக்டாக சர்வீஸ் பண்ணி நம்ம பாடியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ தூக்கம் அந்த மாதிரி நம்ம மைண்டை கிளியர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அடுத்த நாள் உங்களோட வேலைகள் எதுவுமே நாள் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் அடுத்த நாள் கொண்டு போகாது. ஸோ உங்களுக்கும் வாழ்நாளில் உங்களோட உடல்நிலை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மனநலமும் முக்கியம். மனமும் உடலும் சேர்ந்தது தான் நம்மளோட உடம்பு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பாடி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம மைண்டும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். மைண்டு தானே இது என்ன பெரிய பிரச்சனை நினச்சிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கையில் ஒரு புண்ணு இருக்குன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம், கையில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம். அதே மாதிரி மனநல தொந்தரவுகளும் வந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகுவதில் எந்த தப்பும் கிடையாது. தூக்கம் பாதிக்கிறதுனாலே உடனடியாக ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையோ இல்லை ஒரு மனநல டாக்டர்கிட்டையோ அணுகுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் தூக்கத்தை பற்றியும் மன அழுத்தம், மனச்சோர்வு, மற்ற தொந்தரவுகள்னால நம்மளோட மனநலம் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியம், நம்ம மனநலம் முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா பேஷண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, நிறையா இருக்குது அவங்களுக்கு. பட் அவங்களெலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உள்ளே வந்து மனப்பதட்டமோ மனச்சோர்வோ அவங்களுக்கு உள்ளூர இருக்கும். இந்த காரணத்தினால் மனப்பதட்டம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, இந்த பிரச்சனையினால் அவங்களுக்கு அவங்களோட உடல்நிலை இருக்குல்ல, சுகர் கண்ட்ரோலு, ப்ரெஷர் கண்ட்ரோல், இது கூட கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தூக்கம் சரி வர இருக்காது. அவங்களோட டெஸ்ட் எடுத்தால், பிளட் டெஸ்ட் எடுத்தாலும், பிபி டெஸ்ட் பண்ணாலும் கூடவே காட்டும், சரியே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், அந்த உடம்புக்கு பார்க்குற டாக்டர்கிட்ட காட்டி அவங்கள்ட்ட மாத்திரைகள் ஏற்றிக்கிட்டே போவாங்க, குறையவும் குறையாது அவங்களுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தோன்னா இது அவ்வளவுமே நார்மல் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும், உடம்பை சரியாகணும், உடம்பு நல்லா ஃபிட்டில் இருக்கணும்னா உங்கள் மைண்டும் ஃபிட்டாக இருக்கணும். மைண்டு ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு ஃபிட்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரு தராசில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா அதே மாதிரி உடலில் ஒரு சின்ன காயம்னா கூட நம்ம மனசு அதே நினச்சி பரிதவிக்கும், ஐயோ நம்ம காலில் ஏதோ வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ ரெண்டு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். தேங்க்யூ.